ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ ஃபோக்கஸ். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா மேத்தி ஃபுல்காவும் மேத்தி பூரியும், வெந்தயக்கீரையில் சப்பாத்தியும் வெந்தயக்கீரையில் பூரியும் பார்க்க போகிறோம். அதுக்கு சைட் டிஷ்ஷாக ராஜ்மா மசாலாவும் தக்காளி சட்னியும் பார்க்க போகிறோம். இந்த வெந்தயக்கீரையை என்னுடைய டெரஸ் கார்டன்லேருந்து தான் நான் பறிச்சுன்னு வந்திருக்கேன். ஒரு ஹேண்ட்ஃபுல்லாக ஒரு பிடி வெந்தயக்கீரை இருக்கும். இது நல்லா ஒரு 2-3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நான் 2.5 கப் கோதுமை மாவு எடுத்துகிட்டு இருக்கேன். இதோட 1 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், அப்புறம் மல்டி பர்பஸ் பவுடர் 1 டீஸ்பூன், அப்புறம் பெருங்காய பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ப. இதோட 1 டீஸ்பூன் நெய்யும் சேர்த்துட்டு இருக்கேன். இது எதுக்குன்னா கை ஒட்டாமல் செய்யறதுக்காகவும் கொஞ்சம் வாசனையாகவும் இருக்கும். இந்த வெந்தயக்கீரையை மிக்சியில் அரைச்சிருக்கேன். இது கூட சும்மா ஒரு 4 கொத்தமல்லி இலையும் சேர்த்து அரைச்சிருக்கேன். எதுக்குன்னா அந்த வெந்தயக்கீரை கொஞ்சம் கசப்பாக இருக்கும். கொத்தமல்லி தழை சேர்த்து அரைக்கும் போது அந்த கசப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். மைல்டு கசப்பாக தான் இருக்கும். சில பேருக்கு பிடிக்காது. அப்படிங்கும்போது நம்ம கொத்தமல்லி இலையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். வாசனையாக இருக்கும். கொஞ்சமாக ஒரே ஒரு 4 பீஸ் தான். மாவை நல்லா இழுத்து அடித்து பிசியணும். அதான் நல்லா சாஃப்டாக வரும். அப்போ தான் சப்பாத்தி நல்லா உப்பி வரும். அடுத்த நாள் கூட இதை நம்ம வச்சுக்கும் போது நல்ல ஒரு சாஃப்டாக இருக்கும். இப்போ ட்ராவல்லாம் பண்ணுறோம் அப்படின்னு சப்பாத்தி அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்கும். இந்த அளவுக்கு இது சாஃப்டாக இருக்குன்னா ஒரு 1/2 மணி நேரம் இதை மூடி வச்சுருவோம். 2 கப் மாவுக்கு 3/4 கப் ஜலமே போரும் தான். உங்களுக்கு அதுக்கப்புறமும் தேவையாக இருக்குது, ஜலம் வேணும் அப்படின்னா தெளித்து தான் நம்ம மாவு பிசையணும். நமக்கு தேவையான அளவுக்கு நாம் மாவு எடுத்துகிட்டு அதை உருட்டிப்போம். நான் தொட்டியிடுற மாவும் கோதுமை மாவு தான் எடுத்துகிட்டு இருக்கேன். சில பேர் மைதா மாவு எடுத்துக்கலான்னு சொல்லுவாள். ஃபஸ்ட்டு இந்த சப்பாத்தி மாவை ஒரு தோசை கல்லில் போட்டுண்டு 2 பக்கமும் சுட பண்ணிட்டு அதுக்கப்புறமா கேஸை ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு அப்புறம் நெருப்பில் போட்டு 2 பக்கமும் எடுக்கணும். அப்போ தான் நல்லா புஷ்ஷுன்னு நல்லா உப்பி வரும். அது வரும்போது என்னென்னா 2 லேயராக வருதுனால நல்லா சாஃப்டாக இருக்கும். அந்த தவாவில் போடும்போது சூடு ஆனவதும் குட்டி குட்டியாக கொப்பளிச்சுன்னு வருதே, அந்த டைமில் எடுத்து நம்ம நெருப்பில் போடும்போது நல்லா புஷ்ஷுன்னு வரும். இப்போ இதை நான் பிச்சு காமிக்கிறேன். எவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இப்போ 4 ஃபுல்காவையும் செஞ்சுட்டேன். அடுத்தது நாம் பூரி பார்ப்போம். பொதுவாக பூரிக்கு மாவு கொஞ்சம் கெட்டியாக பிசையணும்னு சொல்லுவாள். நான் இதே மாவை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். கரெக்டான கன்சிஸ்டன்சி தான் இருக்குது. ஏன்னா எண்ணெய் குடிக்குங்கிறதுக்காக கெட்டியாக பிசையணும்னு சொல்லுவாள். பட் எண்ணெயெல்லாம் குடிக்கல, ரொம்ப நாளாக வந்திருக்கு. பூரி பாருங்கள் எவ்வளோ அழகாக புஷ்ஷுன்னு யூனிக் கலரில் அவ்வளோ ரொம்ப அழகாக வந்திருக்கு. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்தது. நெக்ஸ்ட்டு சைட் டிஷ்ஷாக ராஜ்மா மசாலா பார்க்கலாம். ராஜ்மாவை ஓவர் நைட் ஊற வச்சு உப்பு போட்டு குக்கரில் வேக வச்சு எடுத்து வச்சுட்டுருக்கேன். 1-2 ஸ்மாஷரில் ஸ்மாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டுருக்கேன். இந்த டிஷ்ஷுக்கு அரைக்க வேண்டிய மசாலா என்னன்னு பார்க்கலாம். இஞ்சி 1 துண்டு, பூண்டு 4, கிராம்பு 4, பெரிய தக்காளியில் 1/2 தக்காளி அரைக்கிறதுக்கும் 1/2 தக்காளி வதக்கிறதுக்கும் எடுத்துட்டுருக்கேன். ஊற வச்ச ராஜ்மாவை ஒரு பிடி எடுத்து இதோட சேர்த்து அரைச்சிக்க போகிறேன். ஏன்னா கிரேவி கொஞ்சம் நல்லா கெட்டியாக வரும், அதுக்காக தான். இப்போ ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெயை விட்டுட்டு கடுகு, ஜீரகம், பட்டை, பிரியாணி இலை போட்டு கூடவே நீட்டமாக கட் பண்ண வெங்காயத்தையும் சேர்த்து 2 பச்சை மிளகாயும் சேர்த்துட்டு உப்பு போட்டு பிங்க் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். இப்போ மசாலா பவுடர்லாம் சேர்த்துடலாம். மஞ்சப்பொடி 1/2 டீஸ்பூன், ஜீரகப்பொடி 1 டீஸ்பூன், தனியா பொடி 1 டீஸ்பூன், கரம் மசாலா பவுடர் 1 டீஸ்பூன், ரெட் சில்லி பவுடர் 1/2 டீஸ்பூன், இதெல்லாம் சேர்த்து நல்லா வதங்கட்டும். இது கூடவே பாதி தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, அதையும் இப்போ இதோட சேர்த்துக்கிறேன். தக்காளி வாசனை, அந்த பச்சை வாசனை போகட்டும். போனதும் அரைச்சி வச்ச அந்த விழுது அதையும் இதோட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ராஜ்மா ஊற வச்ச அந்த ஜலத்தையும் இப்போ இதோட சேர்த்துட்டு கொஞ்சம் கொதிக்க விடலாம். இப்போது 1-2 ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கிற அந்த ராஜ்மாவையும் இதோட சேர்த்துக்கிறேன். நல்லா எல்லாம் ஒத்தாப்படி சேர்ந்து கொதிச்சு வரட்டும். கடைசியாக கொஞ்சம் உப்பையும் சேர்த்துக்கிறேன். இப்போ ரொம்ப நல்லா வந்துடுத்து. கிரேவி நல்லா கொஞ்சம் கெட்டியாகவும் வந்துடுத்து, ஒன்றா சேர்ந்து வந்திருக்கு. இப்போ கடைசியாக கொத்தமல்லி தழையும் இதோட சேர்த்துக்கிறேன். இப்போ ராஜ்மா மசாலா ரெடியாக எடுத்து இது நெக்ஸ்ட் டே மார்னிங் இந்த சப்பாத்தியை நான் பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. எங்கேயாவது நம்ம ஊருக்கு போகும்போது இந்த சப்பாத்தியை நல்லெண்ணெயில் இட்லி மிளகா அப்படி நல்லா குழச்சி அது சப்பாத்திக்கு நடுவில் நல்லா பரப்பி தடவி ரோல் பண்ணி வச்சிடணும். அடுத்த நாள் அது நல்லா ஊறி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் இந்த மாதிரி ஊருக்கு போகும்போதெல்லாம் செஞ்சுருக்கேன். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஆல். டேக் கேர். பாய்.